நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். சாரதா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். நான் எங்கள் வீட்டு கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ இன்றைக்கி நான் இந்த கிச்சனில் முதல்ல ஒரு வீடியோ எடுக்க போகிறேன் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். அதுக்கு முன்னால் நான் கிச்சன் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பூஜாரும், அதுக்கடுத்து கிச்சன் தான். கிச்சன் எல்லாருக்குமே வாஸ்து அப்படின்னு ஒரு இது இருக்குது. வாஸ்து பிரகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். எங்கள் வீடு வாஸ்து 90% வாஸ்துவில் தான் நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம். இதில் ஜென்ரலாக வீட்டில் கிச்சன், அதாவது சமையலறை எங்கே இருக்கணும் அப்படின்னா தென்கிழக்கில் இருக்கணும். ஆனால் எங்கள் வீடு சவுத் ஃபேஸிங் இருக்கிறதுனால வந்தவுடனே கிச்சன் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னால நாங்கள் நார்த் வெஸ்ட்டில் வச்சுருக்கோம். இது எங்களோட நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற ரூம். இதில் கிச்சன் பூஜா ரூம் ரெண்டும் இருக்குது. இதில் நம்ம கிச்சனில் நம்ம அடுப்பு அதாவது இந்த மூளை கொஞ்சம் முன்னாடி வைக்கணும். அந்த மூளையில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸ்டவ்வு. நம்ம ஜென்ரலாக சமைக்கும் போது என்ன சமைச்சாலும், அதாவது இதில் 4 திசை இருக்குது. கிழக்கு, மேற்கு. ஜென்ரலாக சமையல் ரூமில் ஸ்டவ் கிழக்கு திசையை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் அதை மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸ்டவ் கிழக்கை ஃபேஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் மேற்கு திசையை பார்த்து சமைக்கிறோம். நம்ம சமைக்கும்போது சமைக்கிறத நம்ம இந்த பக்கம் வச்சுக்கணும். அதாவது எங்கள் வீடு இந்த பக்கம் ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத்து, இது நார்த்து. இப்போ நம்ம சமைக்கிறத இந்த பக்கம் தான் வைக்கணும். ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு நார்த்தில் தெய்வம் குபேரன். இந்த வீடு நல்லா வளமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பூஜை பண்ணி நைவேத்தியம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம். ஸோ அதை நம்ம இந்த பக்கமாக வடக்கு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நைவேத்தியம் பண்ணணும். ஜென்ரலாக ஏன்னா தெற்கு திசை ஆகின்றது யம திசை அப்படின்வாங்க, யமனுக்கு உரிய திசை. அதனால் நம்ம சமைக்கிற இது சுவாமிக்கு வைக்கிறதோ இல்லை சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி, சமையல் எதுவாக இருந்தாலும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம அதுக்கு முன்னால் ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதாவது தெற்கு திசையை நம்ம எந்த சமையல், சப்போஸ் நம்ம இந்த பக்கம் வெஸ்ட்டு சைடு இல்லாமல் இந்த பக்கம் இருந்தாலும் அதுவும் அப்படி தான் நார்த்து சைடில் தான் சமைச்சதை வைக்கணும். அதுதான் ஒரு ரூல். எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க. அதில் சமைக்கிறதெல்லாம் நான் இந்த பக்கம் வச்சுக்குவேன். 10 இதெல்லாம் பார்ப்போம். அது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் இந்த பக்கம் வைப்பேன். ஜென்ரலாக உப்பு போட்டு சமைக்கிற எல்லாமே நான் இந்த பக்கம் தான் வைப்பேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.